வினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய்ப்பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இதனால் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வைத்த கடவுளுக்கு மரபாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இந்த நான் நிகழ்ச்சிகளுக்கு உற்சாகத்தோடு இருந்து சில நேரம் 8/4/19 8ஆம் மாதம் 2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு உடந்திருக்கின்றோம். வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா. அதனைத் தொடர்ந்து இன்றைய பாமுக பொருட்சொல் ஆன தூண்டு தூண்டு வருகின்றது. அது பாமுக பொருட்சொல். ஒரு சொல் பல அர்த்தங்களை கொண்டு வரும், அதுதான் பொருட்சொல் தூண்டு தூண்டு. அதனைத் தொடர்ந்து வஜிதாவின் ஊரோடு விளையாடி இருக்கின்றது 9 மணிக்கு. அதை தொடர்ந்து சேகர் அவர்களது வாழ்வின் உண்மை. அதனைத் தொடர்ந்து கேள்விச்சரம் தொகுப்போடு சிவதர்சனி அவர்கள் காத்திருக்கின்றார்கள். மதியம் மணிக்க வேண்டும். மாலை நேரம் 5 மணியிலிருந்து ஆரம்பமாகிறது. மாலை நேர நிகழ்ச்சியால் மாலை 5 மணிக்கு பயனும் பயிரும் தொகுப்படும். ஜெயானந்தன் அவர்கள் யார் என்று வருகின்றார் என்பதை ஒரு முறை டோட்மன்ல இருந்து பவானி சிவானந்தன் என்பவர் வருகின்றார். திருமதி பவானி சிவானந்தன். சரி, அவரை வாழ்த்தி வரவேற்றபடியே அதனைத் தொடர்ந்து சன்ரைஸின் செய்திகள் மற்றும் சந்தம் சந்திப்பு இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாருங்கள். உற்சாக வணக்கம் வாணி, மிக்க நன்றி வாணி. சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 தேடுமம் உறவுகள் கவன ஈர்ப்பு மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். தொகுப்பாளினி தாமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மூனவர்களுக்கும் அதிபர் மூனருக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து பாமுகர்களும் இன்று எங்கனிருந்த காலை வணக்கத்தை குறிக்கொண்டு இன்று பொதுக்காலத்தின் 20ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனது ஆக்கம் 9,73 கிறிஸ்தவ நற்சிந்தனை. தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆயுத பெருக்கம், மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பு, அணுமின் நிலையங்களின் அறிவியலின் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் மின்னல் விதத்தில் நடைபெறுகின்றன. இதனால் பணச்சேர்ப்பும் பிரச்சனைகளும் ஒரு சில நாடுகளில் நடக்கின்றன. இதனை வைத்துள்ள நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் என எத்தனிக்கின்றனர். இதனால் இறையரசை அடைவதற்கு இவ்வளவு செல்வங்கள் தடையாக உள்ளன. ஊசியின் காது என்பது குறுகிய வாயினால் குறிக்கின்றது. இறையரசை அடைய இந்த குறுகிய வாயில்தான் வழி. வாயில்தான் வழி. அனைத்து விசுவாசிகளினால் சாபமாக தூய பேதுரு இறைவனிடம் மனத்தை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என நிலையான வாழ்வை, அதாவது இறையரசை பரிசாக பெறுங்கள் என்று இறைவன் பதில் கொடுக்கின்றார். எனவே இறையரசை மனித ஆற்றலினால் உழைப்பினால் அடைய முடியாது. அது இறைவனால் அளிக்கப்படும் ஒரு கொடை. அதை அடைய நாம் இத்தகைய மனங்களோடு மனநிலையோடு வாழ்கின்றோம். தீய எண்ணங்களை விட்டுவிட்டு இறைவனிடம் திரும்பும்போது எவ்வாறு இஸ்ராயலரை அமோனியர்களிடமிருந்து கிதியோன் வழியாக விடுவித்தாரோ அவ்வாறே எல்லோரும் இறைவனால் மன்னிக்கப்பட்டு நாம் விரும்பும் இறையரசை சொந்தமாக்கி கொள்ள முடியும். சிந்தித்து செயல்படுவோமாக. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் அபாயனும் நாயனுமே எனக்கன்பான ஞானமளவாளனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. நன்றி, வணக்கம். தாமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். ஜானண்டேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அல்ல, காலை வணக்கம் அவர்களே. நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1908 பொதுக்காலம் 20ஆம் வாரம். இன்று
செவ்வாய் தினமாகும். இன்று திரு அவை புனித ஜோன் யூட்ஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எம்மை படைத்து பாதுகாக்கும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். உன்னத தேவனே எஞ்சே சுராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் குதையாம். உன்னத தேவனே எஞ்சே சுராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் குதையாம். உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையாம். நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயாம். உன்னத தேவனே எஞ்சே சுராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையாம். என்னுள்ளம் ஏங்குதையாம். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 30 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியதாவது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், பணக்காரன் விண்ணரசில் நுழைவது அரிது. மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், பணக்காரன் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இவற்றை கேட்டு அவருடைய சீடர் மிகவும் மலைத்து போய், அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, மனிதரால் இது முடியாது, ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும் என்று சொன்னார். அப்போது ராயப்பர், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவரை கேட்டார். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், உலகம் புத்துயிர் பெறும் நாளில் மனுமகன் தமது மாட்சி அரியணையில் வீற்றிருக்கும் போது என்னை பின் சென்ற நீங்களும் இஸ்ராயேலின் 12 கோத்திரங்களுக்கும் நடுவராக 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள். மேலும் வீட்டையோ சகோதர சகோதரியையோ தாய் தந்தையையோ மக்களையோ நிலபுலன்களையோ என் பெயரின் பொருட்டு துறந்து விடும் அவனும் 10 மடங்கு பெறுவான், முடிவில்லா வாழ்வும் பெற்றுக்கொள்வான் என்றான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நாளிலே இயேசு கூறுகின்ற இறுதி வார்த்தைகளானது, தாய் தந்தையையோ மக்களையோ நிலபுலன்களையோ என் பெயரின் பொருட்டு துறந்து விடும் அவனும் 10 மடங்கு பெறுவான், முடிவில்லாத வாழ்வும் பெற்றுக்கொள்வான். கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு பண்பாடு ஒன்று. குருவுக்கு குருத்துவத்திற்கு செல்லுகின்றவர்கள் அவர்களுடைய படிப்பு முடிந்து அவர்கள் தியாகோனாக பட்டம் பெறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு உடைய குடும்பத்திலே இவருக்கென்று ஏதாவது சொத்து சுகங்கள் இருந்தால் அவற்றை திருச்சபைக்கு எழுதிவிட வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தையானது, என் நிமித்தம் என் பெயரின் பொருட்டு எல்லாவற்றையும் துறந்து விடும் எவனும் 10 மடங்கு பெறுவான், முடிவில்லாத வாழ்வும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி, இதையேதான் கத்தோலிக்க திருச்சபை கடைபிடித்து இன்றும் அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. விட்டு விடுதல்.
என்பது இயேசுவின் பார்வையில் சீடத்தின் ஓர் அடிப்படை பண்பு. எனவேதான் என் பெயரின் பொருட்டு விட்டு விட்டவரும் 100 மடங்காக பெறுவர் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் இன்றைய நாளிலே 29வது வசனத்திலே இயேசு வாக்களிக்கின்றார். இன்று பணத்தை, பொருள்களை, வசதிகளை சேர்க்கின்ற நுகர்வு பண்பாட்டின் நடுவே வாழ்கின்ற நாம் இறை ஆட்சியின் மதிப்பீடான விட்டு விடுதலை ஒரு வாழ்வியல் நெறியாக கடைபிடிப்பதே இயேசு தருகின்ற அழைப்பாகும். நாம் விட்டுவிட வேண்டிய பலவற்றுள் 4 பரிந்துரைகளை இயேசு குறிப்பிடுகின்றார். 1. தீச்செயல்களை சீராக்ஞான 35:3 பார்க்கின்றோம். 2. பயனற்ற பொருள்களை திருப்பயணிகள் நூல் 14:15 பார்க்கின்றோம். 3. விவாதங்கள், சண்டைகளை 2 தீமோத்தேயு 2:23 பார்க்கின்றோம். 4. ஊனியல்பின் இச்சைகளை, ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி புனித பேதுரு, சீமோன் பேதுரு தனது திருமுகத்திலே 1வது திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இவற்றை விட்டுவிட்டு இயேசுவின் சீடர்களாக மாற இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளை நலன் நல்கும் ஆண்டவர் எனவும் கடவுளால் எல்லாம் இயலும் எனவும் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு அறிவிக்கின்றது. அவர் துணை கொண்டு எதையும் எதிர்கொள்ள முடியும் என கிதியோன் வழியாக ஆண்டவர் நமக்கு உறுதியளிக்கின்றார். படைபலமும் ஆயுதங்களும் கொண்ட மீதியானியருக்கு அஞ்சி தன்னை சிறியவனாய் எண்ணிய கிதியோனை ஆண்டவர், நான் உன்னோடு இருப்பதால் நீ ஒரு தனி மனிதனாக ஒருவனாக மிதியானியரை வெல்வாய் என பலப்படுத்துகின்றார். இயேசுவும் என் பொருட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுவோர் 100 மடங்காக அனைத்தையும் நிலவாழ்வையும் சேர்த்து பெறுவர் என்று உறுதி கூறுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உலகிற்கு நாம் சிறியவராக தெரிந்தாலும் ஆண்டவர் உடன் இருக்கையில் யாவும் வெற்றியே என்பதில் ஐயமில்லை. ஆகவே இறைவனின் மக்களாக வாழ்ந்து இறைவனின் வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். தங்கை திருமதி கலவாணி மோகன் அவர்களே மற்றும் தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை அன்போடு விடைபெற கொள்ளுகின்றேன். தேடும் உறவுகளின் கவனிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. மீண்டுமாக நாளைய தினம். நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். முதற்கணித நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி அவர் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நாங்களும் உற்சாகமா இருக்கோம் சார். நன்றி சார், மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் உங்கள் அதிபர் அன்பு சகோதரர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கு இனிமையான கால வணக்கங்களையும் அவர்களுடைய சுவநலங்களையும் விசாரித்தபடி மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் ஆன்மீகமும் எல்லோரும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சவரி 580 என்று சொல்லிக்கொண்டு பலம போல பரிசுத்த வேதாகம், அதாவது பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகும் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கிறேன்னா நேற்று வாசித்தது 9ஆம் அதிகாரம். ஒரு சின்ன ஒரு தொகுப்பாக நோவாவின் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பிறக்கின 3 ஆம்பளை பிள்ளைகள். அவன் நோவா அந்த திராட்சை தோட்டத்தை செய்கிறவர், தாப்பன் திராட்சை தோட்டத்தை செய்கிறவர், பயிர் அந்த வேலையை செய்கிறார். திராட்சை தோட்டம் பெரிய தோட்டம் வச்சுக்கிறார். அதில் அந்த குடிக்கு போட்டு அந்த உச்ச ஸ்தானத்தில் படுத்துட்டார் வரியில. அதுக்கு அதான் கூட குடிச்சா நடக்கிறதுக்கான்னு சொல்றது. குடிக்க அளவோட குடிக்கணும். குடிக்கிறார்கள் குடிக்க போட்டு படுத்துட்டார். அந்த உடுப்பு விடத்தினோன்னு தெரியணுன்னா ஒரு மகன் கண்டுட்டார். தாப்பன் கண்டுட்டு வெக்கப்பட்டது மற்ற தமையன் மாதிரி சொல்லப்படுது. இப்படி அப்பா அப்படி கிடக்கிறாருன்னு சொல்லி அப்ப அவையில் ஒரு போர் எடுத்து கொண்டு பின்னால நேர பார்க்காம பின்பக்கத்தை திரும்பி கொண்டு தாப்பனை போத்துட்டா போயிட்டோம். அப்ப அவர் தாப்பன் அந்த நிதானம் வரியெல்லாம் முறிஞ்சு எழும்பி பார்த்தா தான் நிர்வாணமாக கிடந்தான்னு சொல்லி அவர் வெக்கப்பட்டு தன் மகன் சின்ன மகன் கண்டுட்டான்னு சொல்லி காணான். அவன் தான் கண்டவர். காம் தான் கண்டவர். காம சபிக்கிறார்.
நீ இந்த சகோதரனுக்கு நான் சபிக்கப்பட்ட வேண்டும் வெக்கத்தில் சபிக்கிற எடுத்த மகனை ஒரு மகனை சபிச்சா இந்த பரம்பரை அப்படியே போய் கொண்டிருக்குது. இப்போ இந்த 10ஆம் அதிகாரத்தில் நோவாவின் பிள்ளைகள் வம்சம் முழுக்க வம்ச வரலாறு இருக்கு. 10ஆம் அதிகாரத்தில் முழுக்க பழகி பெருகினம் அவன் பிள்ளைகள் 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 அப்படியே முழுக்க 10ஆம் அதிகாரம் அவளாண்டான். நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர்கள் பிறந்தார்கள். அப்படியே அவர் வம்சம் முழுக்க 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்படியே இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாசைகளின் படியேயும் சேமியுட சந்ததியார் அப்படியே பெருகின்ற போது இன்னைக்கு 11ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் முழுக்க நோவாவின் பிள்ளைகளுடைய வம்ச வரலாறு முழுக்க இப்படி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 to 10 முடியும். பக்கம் 11வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். இந்த தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ.
என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன் விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல இயேசு எம் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை. அன்பான தகப்பனே, மூன்று ஒரு புதிய நாளை தந்த கிருபைக்காக இயேசுப்பாக்கு மூன்று மணி உள்ளத்தின் நாளத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பான தகப்பனே, அனைத்து குடும்பங்களுடைய தேவையை சந்திக்க ஜெபிக்கிறேன் ராஜா. சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அனுப்பி ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்காக நன்றி சொந்தாப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, மற்றும் பாமொத்து கலந்து சிறப்புகிற தெய்வ குழந்தைகள் மற்றும் உலகளாவியில் உள்ள தெய்வ குழந்தைகள் அனைவருக்கும் பரிபூர்ண சுகங்களை கொடுத்து நீங்கள் பாதுகாப்பாக ஆசீர்வாதத்தை நடத்த ஜபிக்கிறேன் ராஜா. அவருடைய நரம்பு மண்டலங்களை தொட்டு சோப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன் தகப்பனே. அதுக்காக நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். இவர்கள் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுதினம் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். இவர்களது பெற்றோர்களுக்கு அனுதினமும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்க வழிநடத்த வேண்டும் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பிள்ளைகள் பிரான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொடுக்கிறார்களோ செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களோட தயவு ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த தீங்கு, விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள் அணுகாவனம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் இறங்களால மூடி பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி எனக்கு தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக ஜேசப்பாவுக்கு மீண்டும் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவன் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். என்னுடைய நச்சிந்தனை தொடரின்றி 1787 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பேதுருவின் கேள்விக்கு உங்களுக்கு விண்ணக ஆட்சியும் அரியணையில் அமரும் பேரும் நிரந்தரமாக கிடைக்கும் என்று இயேசு கூறுகின்றார்.
இந்த உலகம் ஒரு சத்திரம். யார் வேண்டுமானாலும் வரலாம், போகலாம், தங்கலாம். அவர்களுக்குரிய உணவையும் அங்கேயே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் யாரும் அதற்கு உரிமை கொண்டாடிட முடியாது. நமது தேவைகள் முடிந்தவுடன் நமது பயணத்தை தொடர வேண்டும். ஏனென்றால் சத்திரம் நமக்கு நிறைவான இடமல்ல. இந்த பூமியில் நமது வாழ்வும் நிலையான வாழ்வல்ல. நமக்கென்று நாம் நிரந்தரமாக வாழவென்று அருமையான ஓர் இல்லம் ஒன்று இருக்கின்றது. அதற்கான வழியை நாம் தேட வேண்டும் என இயேசு நம்மை அழைக்கின்றார். இந்த உலகில் கடவுளை தேடுகின்ற அனைவரும் பெரும்பாலும் தங்களுடைய தேவையை நிறைவு செய்யவே, குறிப்பாக பொருளாதாரத்தை நிறைவு செய்யவே தேடுகின்றார்கள். அந்த செல்வம் கிடைத்த பிறகு கடவுளுக்கு அவர்கள் வாழ்வில் இடமில்லாமல் போய்விடுகின்றது. செல்வம் ஒரு மனிதருக்கு அகந்தையை கொடுக்க, தான் கடவுளுக்கு இணையானவன், தான் நினைத்தால் இந்த உலகில் எதையும் செய்ய முடியும் என்ற மமதையில் வாழ்கின்றான் மனிதன். முறைகேடாக இருக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல் என்கின்றது நீதிமொழி நூல். உலகமயமாக்கப்பட்ட இன்றைய சூழலில் அறிவாற்றலும் வாணிபத் திறமையும் செல்வமும் வளர, கூடவே செருக்கும் தீமைகளும் பெருகி வர மனிதன் இறைவனை விட்டு பிரிந்து செருக்குடன் வாழ்வதற்கான சோதனைகளும் பெருகி வருகின்றது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்று கூறுகின்றார். எனவே இறையாட்சி என்னும் செல்வத்தை காண இறை அன்பில் நிலைத்து தன்னுடைமைகளை இழந்த இவரும் புதுப்படைப்பு நாளில் 100 மடங்காக புதுவாழ்வு பெற்று இறையரசில் நிறைவாழ்வையும் பெறுவர் என்று கூறிக்கொண்டு, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ, அண்டி வந்தோ அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா என்று வேண்டிக்கொண்டு, இந்த உலகில் அலைமோதிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகிலே யுத்தங்கள், போதை நோய்கள் என்று பலரையும் வாட்டிக்கொண்டு இறப்புகள் மலிந்து போய் எல்லோரும் அல்லலுற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இறைவன் ஆறுதலாக தேறுதலாக அனைவருக்கும் வந்து எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். தீமைகளை அகற்ற வேண்டும், நன்மைகள் விளைய வேண்டும். மனதிலே இருக்கின்ற போராட்டங்கள் அனைத்தும் ஓய்ந்து மக்கள் அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, எல்லோருடைய தேவைகளையும் நிறைவாக கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த நாளிலே வேண்டிக்கொண்டு, இந்த பாமுக உறவுகளுக்காகவும் வேண்டி சிரித்துக்கொண்டு, எல்லோரும் நலமாக வாழ்வோம். எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் மேம்பட நலமுறை கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் அவர்களே, வாணிமோகன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வஜிதா மொமெட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் அக்கா. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய சிந்தனையாக தடுமாறும் இளமை, இஸ்லாமிய மார்க்கம் இந்த இளமை பருவத்தை பற்றி எவ்வாறு சொல்கின்றது, அதுக்கு என்ன காரணம், ஏன் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
எல்லோருக்கும் பயமாக இருக்கின்றது. பெற்றோர்களுக்கும் தான், சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தான். அந்த இளைய தலைமுறைகளை நினைக்கும் போது சரியாக பயமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமின்றி ஆசிய நாடுகளிலும் எமது தாயகத்திலும் அது வேரூன்றி வளர்ந்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு காலையில் நான் ஒரு செய்தியை பார்த்தபோது வாழ்வெட்டு குழு ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்டிருந்தது. அதால யாழ்ப்பாண நகரம் அடக்கப்பட்டது என்று கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அங்கு யார் என்று பார்த்தால் இந்த இளம் இளையவர்கள் தான் என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமூகத்தை நாங்கள் விட்டு சென்று போனாலும் அந்த சமூகத்தை கையில் எடுக்கக்கூடிய அந்த இளையவர்கள் பல்கலைக்கழகம் சென்று அந்த பட்டதாரிகளாக இருந்தவர்கள் கூட இப்படியான விடயங்களுக்கு ஊடுருவிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எங்கள் மனங்கள் மிகவும் வலிக்கின்றது. இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலத்தின் சூழலில் ஏன் இந்த இளையவர்கள் தடுமாறி போகின்றார்கள், எதற்காக தடுமாறி போகின்றார்கள், இவர்களை எப்படி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம் என்று எல்லோரும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களானவர்களாகவும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம். இப்ப இந்த கால சூழ்நிலையில போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒரு நாகரிகமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக நான் தாயகத்துக்கு போயிருக்கும் போது பாடசாலை மாணவர்கள் இதுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதை நான் உணரக்கூடியதாக இருந்தது. அந்த பாடசாலை மதில் ஓரத்துக்கு அங்கால இருந்து அந்த அந்த சிற்றுண்டிகள் விற்கின்றவர்கள் கூட அது பரிமாறுகின்றார்கள். அப்ப எவ்வளவு வக்கிர புத்திகள் அவர்களுக்கு விதைக்கப்படுகின்றது. ஒரு நல்ல விடயங்களை அந்த பாடசாலைகளில் கற்றுக் கொடுக்க வேண்டிய மாணவர்களை கெடுக்கின்றார்கள் என்றால் இங்கு நாங்கள் என்னென்று சொல்வது, எங்க போய் இந்த வேதனையை கொட்டுவது என்று முடியாமல் இருக்கின்றது. இரண்டாவது, ஆபாசத்துக்கு அடிமையாகப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எல்லோருடைய கையிலையும் போன் இருக்கின்றது. ஒரு இளையவரை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தந்தையார் சாப்பிட போய்விட்டார், சாப்பிட்டு போட்டு படுக்க போய்விட்டார். அந்த குழந்தை இப்படி தட்டி கொண்டு இருக்கும் பொழுது நான் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அது பார்க்க கூடாது. அந்த குழந்தைக்கு 12 வயது. அந்த குழந்தை பார்க்க முடியாத அந்த படங்கள் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நானும் அந்த சாப்பாட்டுக்காக அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்ப நான் அதை அந்த பெற்றோர்களிடம் அந்த குழந்தையிடம் சொல்லாமல் டெலிபோனை வச்சுட்டு நீங்க விளையாடுறதை வச்சுட்டு போய் விளையாடுங்க என்று சொல்லி போட்டு, நான் அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாதா, தவறுதலாக வந்ததா, பெற்றோர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தாரா தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தை அந்த சைட்டுக்குள் போவதை என்னால் பார்க்கக்கூடியதாக உணரக்கூடியதாக இருந்தது. வரும்பொழுது அந்த தாயும் தந்தையிடமும் நான் அதை ஒப்பிட்டு விட்டு வந்தேன். இந்த இப்படியான விடயங்களை கொடுக்காதுங்கள் பிள்ளைகளை, இதில் எப்படியான சைட்டுகள் வருகின்றது. அது விளம்பரமாக வந்து கொண்டு இருக்கும். அது அந்த சைட்டுக்கு ஒரு தடவை நாங்க போனோம் என்று சொன்னா அது விளம்பரமாக வந்து கொண்டு இருக்கும். அப்படி அவர்கள் பெற்றோர்கள் அதுக்கு மூழ்கி போயிருக்கிறார்கள். அவர்களால் வர முடியாவிட்டால் அதற்கான லோக்கொன்றை போட்டு மூடி வைத்துக் கொண்டு நீங்க போங்க. தயவு செய்து அந்த குழந்தைகளை கெடுக்காதீர்கள். நீங்க தான் கெட்டு சிவராகி போய்விட்டீர்கள், ஏன் அந்த குழந்தைகளையும் அந்த இளையவர்களையும் கெடுக்கின்றீர்கள் என்று அந்த கேள்வியின் மனதில் புதைந்திருந்தது. அடுத்தது, ஆடம்பரத்துக்கும் கேலி கூத்துகளுக்கும் இலட்சக்கணக்கான அந்த இளையவர்கள் அடிமையாகி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், முந்தைய நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த முதியவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை குறைந்து கொண்டு போகின்றது. அந்த கலாச்சார விழுமியங்களை கட்டி காக்கின்ற அந்த இளையவர்களை காணவில்லை. என்ற வாழ்க்கை, நீங்க பழையத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க அதுல மூழ்கி கிடங்க, நாங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறத்தான் வேணும் என்று அந்த குழந்தைகள் நமக்கு முன்னே சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எப்படி இந்த இளைய தலைமுறைகளை எப்படி இதுல இருந்து மீட்டெடுத்துக் கொள்ளலாம்? உதாரணமாக ஒரு தாயும் தகப்பன் ஒரு வேலையை சொல்லும் பொழுது எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்ற குழந்தை அதே நேரத்துல ஒரு நண்பனோ நண்பியோ தெளிவு நடிச்சு அது எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் வா இப்படி இந்த இடத்துல போய் சாப்பிடுவோம் சொன்னா மோட்டார் பைசைக்கிள் எடுத்துக்கொண்டு வீட்டில் இருக்கிற காரை எடுத்துக்கொண்டு பறந்து போற குழந்தைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அங்க பாருங்கள், அவர்கள் ஆடம்பரத்துக்கும் களியாட்டங்களுக்கும் அவர்கள் தன்னை கொண்டு வருகின்றார்கள். அது மாறத்தான் வேணும். ஆனால் அந்த குழந்தைகளை எங்கே கொண்டு போய் விடும் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் பெற்றோர்களான நாங்கள் அப்படியே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் எங்களோட இலட்சியமான வாழ்ந்த தலைமுறைகள் இல்லாம போயிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு இளம் பருவம் என்பது இறைவன் பல பருவங்களை எங்களுக்கு தந்திருக்கலாம். குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
ஆனா 2ஆம் பருவத்தை அவர்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பருவம் என்பதை நாங்கள் அந்த நல்ல விடயங்களை நாங்கள் கொடுக்கலாமே தவிர அதை அவர்களை திணிக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு. அவர்களாகத்தான் அதிலிருந்து போகும். ஆனால் பெற்றோர்களான நாங்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு கார்டியனாக இருந்து அந்த குழந்தைகளை நாங்கள் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த குழந்தைகளை உடல்நடை பாவனையில் அந்த பிள்ளையின் ஒரு வீட்டுல வரும் பொழுது ஒரு தாய்க்கு கட்டாயம் தெரிந்திருக்கும் அந்த குழந்தை வருகின்ற முறை, அந்த குழந்தை நடந்து கொள்ற முறை, அந்த குழந்தை கவலையோடு இருக்கின்ற முறை எல்லாம் ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் தெரிந்திருக்கும். அதை நாங்கள் கண்காணித்து கொண்டு அந்த பிள்ளையிடம் அணுகி அது நல்லதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கெட்டதாக இருந்தால் அதுக்கான வழிமுறைகளை அந்த பிள்ளைக்கு திணிக்காமல் பைய சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் சீலை முள்ளில் விழுந்த சேலை எவ்வளவு கஷ்டமானதோ அது போலதான் இளையவர்களின் வாழ்க்கையும். அப்படியான பக்கத்துக்கு போனா நாங்க படாரென்று இழுக்கக்கூடாது, இழுத்தால் கிழிந்து விடும். அதை ஆறுதலாக அமைதியாகத்தான் அதுல இருந்து நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இதுக்கு காரணம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னா 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்ன எல்லாம் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த சமூகத்துல ஒரு நல்ல விடயங்கள் விதைக்கப்பட்டிருந்தது. பக்கத்து ஒரு பிள்ளைய செய்தா கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமாவோ இந்த ஒரு ஒரு சாச்சாவோ மூத்தாப்பாவோ எங்களை கண்டுவிட்டால் நாங்க பயப்படுவோம். ஏன்னு சொன்னா அந்த பயம் எங்களுக்கு தெரியும். சொல்லி விடுவாரோ, இந்த எங்களோட பெற்றோர்களிட சொல்லி விடுவாரோ, ஒரு தவறா செய்தா அதட்டி விடுவாங்க, ஓடுவோம். என்னன்னு சொன்னால் எனது மூத்த சகோதரன் சிகரெட் ஆரம்பித்திருக்கும் பொழுது பக்கத்து ஒரு சகோதரர் தான் வந்து எங்களுக்கு அந்த இடம் சொல்லியிருக்கின்றார். அப்ப அவரை கண்டா இன்று கூட எங்களிடம் மூத்தனா பயப்படுவார் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த தலைமுறையினர் இப்பொழுது எங்கே போனார்கள்? எனது வாழ்க்கை நான் பார்த்துக்கொள்வேன், நீ உண்ட வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? அந்த சமூகம் காரணமா, நாங்கள் காரணமா, இல்லை பெற்றோர்கள் காரணமா? இந்த நவீனத்தோடு சேர்ந்து அவர்கள் ஓடுகின்றதுதான் இந்த காரணம். நாங்கள் அவர்களை கண்காணிக்காமல் விட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு காரணம் இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அந்த ஆசிய நாடுகள்ல வந்து 90க்கும் மேற்பட்ட நாடுகளை அதை அந்த நாட்டுக்குள்ளே எல்லாம் பூந்து அந்த கலாச்சார விளிமியங்களை கலைக்கு கொண்டு போயிருக்கு. இப்ப எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் எத்தனை நாட்டு சமூகத்தவர்கள் வாழ்கின்றார்கள், பல சமூகத்தவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அதில் அவர்களிடம் பிழை இல்லை. நாங்கள் எப்பொழுதும் ஒரு பால்வடியாக இருக்க வேண்டும். பால்வடி என்ன செய்யும்? கழிவுகளை அகற்று நல்ல விடயத்தை உடுக்கு கொடுக்கும். அது போலதான் அவர்களிடம் இருக்கின்ற நல்ல விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம். அவர்கள் விதைத்து போன சில கெட்ட விடயங்களை நாங்கள் தள்ளிவிட்டு புறந்தள்ளி கொண்டு போவோம். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கின்றவர்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. உங்களுக்கு இளமை பருவம் என்பது மிகவும் பாதுகாப்பான ஒரு பருவம். நீங்க தவறு செய்து விட்டீர்களா, ஒரு கெட்ட விடயத்தை கண்டு விட்டீர்களா, வீதியால போகும்போது உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்கின்றது. விபச்சாரம் என்பது நீங்கள் உடலால் மட்டும் செய்வது விபச்சாரம் அல்ல. கண்ணால் ஒரு கெட்ட விடயத்தை நீங்க பார்க்கின்றீர்களா, அது கண்ணால் செய்யும் விபச்சாரம் என்று வலியுறுத்துகின்றது. கையால் ஒரு கெட்ட விடயத்தை செய்கின்றீர்களா, அது கையால் செய்யும் விபச்சாரம் என்று சொல்லுகின்றது. காலால் நீங்கள் நடந்து போகின்றீர்களா அந்த பகுதிக்கு, அது காலால் செய்யும் விபச்சாரம் என்று சொல்லுகின்றது. அப்படி அதெல்லாம் விபச்சாரம் தான். அடுத்தது வெக்கப்படுங்கள் என்று சொல்லுகின்றது. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஆடை இல்லாம போனாத்தான் வெக்கப்படுகின்றோம். நாங்க எங்களுடைய அந்த உடல் உறுப்புகளை காட்டுவதுதான் வெக்கம் என்று சொல்கின்றோம். இல்லை, ஒருவரோட சண்டை பிடிப்பதற்கு வெக்கப்படுங்கள், ஒரு ஆளை கேவலமாக பேசுவதற்காக வெக்கப்படுங்கள், ஒருவர்களை பழிகளை சுமத்துவதற்காக வெக்கப்படுங்கள், ஒரு பொருட்களை களவெடுப்பதற்காக களவெடுத்துக் கொண்டு வருகின்றோமா வெக்கப்படுங்கள், ஒரு அவதூதை பரப்புவதை நினைத்து வெக்கப்படுங்கள், ஒரு தேவையில்லாத ஒரு இளம் பருவத்தினரை தேவையில்லாமல் காதலுக்குள்ளேயோ பிரச்சனைக்குள்ளேயோ மூட்டி விடுவதை கண்டு வெக்கப்படுங்கள், ஒரு கணவன் மனைவியை பிரித்து வைப்பதை கொண்டு நீங்க வெக்கப்படுங்கள், ஒவ்வொரு விடயத்துக்கும் வெக்கப்படுங்கள் என்று சொல்கின்றது. அதே போல பெற்றோர்களிடம் வலியுறுத்தி கூறுகின்றது, உங்களிடம் தந்த ஒரு அமானத்து பொருட்கள், உங்களுக்கான ஒரு பொறுப்புதாரியாக இந்த குழந்தைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம்.
அந்த குழந்தைகள் களிமண்ணை போன்றவர்களை அவர்களிடத்தில் நல்ல விடயங்களை நீங்க விதைத்துக் கொண்டு இந்த சமூகத்துக்கு நல்ல விடயங்களை நீங்க கொடுக்காமல் அந்த குழந்தைகளை விட்டு சென்றுகின்றால் நீங்கள் பொறுப்புதாரியாக அல்லாவிடத்தில் நீங்கள் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்று பெற்றோர்களுக்கு கூறப்படுகின்றது. அதில் பெற்றோர்களான நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு வயிற்றில நாங்கள் வைத்திருக்கும் மட்டும்தான் எங்களுக்கு உரிமை உடையது. அந்த குழந்தைகள் இறைவனுடைய சொத்து, இறைவன் எங்களுக்கு தந்த கிஃப்ட் அது. அதை நாங்கள் நல்லவர்களாக இந்த சமூகத்துக்கு விதைத்து கொடுக்க வேண்டும் என்பது கவனமாக இருக்க வேண்டும். எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக இருப்பதிலே கெட்ட விடயங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அனைவர்களும் முதல் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மனித பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகிற ஆதம் ஏவாள் என்று சொல்கின்றவர்கள் கூட தவறு செய்திருக்கின்றார்கள். அதற்காக அப்படியான தவறில போன குழந்தைகளுக்கு நாங்கள் தௌபா பாவம் மன்னிப்பு என்கின்றது ஒன்று இருக்கின்றது. அதை செய்து கொண்டு அதை மீண்டும் அந்த பக்கம் போகாமல் அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியவர்களா அரண்களாக பெற்றோர்கள் நாங்கள் இருக்க வேண்டும். அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் அரண்களாக இருக்க வேண்டும். நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கெட்ட விடயங்களை கலைந்து வேரோடு புரிந்தறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பயமாக இருக்கிறது. எங்களோட குழந்தைகளை நாங்கள் நல்லவர்களின் நல்ல விடயமாக விதைத்து விட்டு போவோமா? எங்கள் என்னென்று சொன்னால், நான் வாழ்ந்து மட்டும் போவது இந்த உலகத்தில் முடிந்து விடாது. எனது பரம்பரை, எனது சந்ததிகள், என்னால் உருவாக்கப்பட்ட இந்த குழந்தைகள் வைத்தும் எனக்கும் கெட்ட பெயர் கிடைக்கின்றது. 2 பிள்ளைகளை பெற்று விட்டுட்டு ரோட்டுல தரதலியா விட்டுட்டு போயிருக்கிறாளே முகமது மஜிதாவும், இந்த பிள்ளைகள் எப்படி தரதலியா தெரியுது ரோட்டுல என்று எங்களுக்கு பேர் வாங்கி தராம அந்த குழந்தைகளை நல்ல முறையில் நாங்க வளர்க்க வேண்டும். மற்றவர்களை இருக்கிற குறைகளை பார்க்காமல் எமது குழந்தைகளை சமூகத்தில் ஆண் குழந்தை செய்து வந்தால் தவறு என்று நாங்கள் கண்டிக்காம விட்டுவிடக்கூடாது. பெண் குழந்தை தான் பாதிக்கப்படுகிறது தவறுன்னு சொல்லக்கூடாது. ஆண் குழந்தை தவறு செய்தாலும் தட்டி கேட்டு 2 சாட்டக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த சமூகம் நன்றாக வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மஞ்சிதா. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்குரியபடி இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வீரப்பிள்ளை அவர்கள், ஜானடியசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அது இஸ்லாமிய சிந்தனை தந்த மஞ்சிதா முகமது அனைவருக்கும் வாழ்த்துக்குரியபடி வணக்கம். செல்வி, வணக்கம் அக்கா. வணக்கம். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமா, உற்சாகமா இருக்கிறேன். வாணி, நீங்கள் தொடருங்கள். நான் உற்சாகமா இருக்கேன். வாணி, நீங்கள் கேளுங்கோ செல்ல தமிழ் இருக்கா? வாணி நலமாண்டு கொஞ்சம் கேளுங்களா? வாணி நலமா? நான் நலம். நீங்கள்? ஐயோ, நலம். நல்ல வடிவாக எழுப்பிக்க பாருங்க. காலையில் கொஞ்சம் ஓகே நான் சுகம். நீங்கள் நல்லமா இருக்கிறீங்களா? அண்டா கொஞ்சம் குரலுக்கு நல்ல அப்படி நீங்கள் டேஷ் 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 என்றது போல காரையில் இல்லை வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல வர நல்லா தான் இருக்காது. இல்லை பரவாயில்ல, எல்லாம் திரும்பி கொள்ள வேணும் பாணி. அது சில வேலைகள். ஆமாம், இது நேரம் சந்தோஷமான செய்தி ஒன்று. நமது தொகுப்பாளர், கவிதை தொகுப்பாளர் இரா விஜயகோரி அக்காவுக்கு பேத்தியார் பிறந்து விட்டார். எப்பன்னு தெரியுமா? சந்தோஷம் சந்தோஷம். இன்றா எங்கள் அனிவர்சரி நாளன்று, எங்கள் திருவிழா நாளன்று, நேற்று. சரி, அப்ப ஞாபகமாகவே அப்படி ஞாபகமா இருக்கும். ஆகஸ்ட் 18 நம்பர். ஆகவே இனிய குட்டி அம்மாக்கும் எங்களது வாழ்த்துக்களை. கவிதையும் 18ஆம் நம்பர் இல்ல, 16. அவர் என்ற நம்பர். மகிழ்ச்சி. நேரம் இனிய வாழ்த்துக்களையும் பேத்திக்கும் பேத்தியாருக்கும் அம்மா அப்பாவுக்கும் அம்மா தாயும் செய்யும் நலமாக வைத்தியசாலையில் வீட்டில் வந்துட்டார்களா? அதொன்றும் தெரியவில்லை. குழந்தை நேற்று உங்கள் அனிவர்சரி என்று வந்து விட்டார். அவ்வளவுதான் செய்தி. சரி சரி. நன்றி. நன்றி, வணக்கம் பாணி. மிக்க நன்றி அக்கா. பொது சிந்தனை இருப்பின் தரலாம். வணக்கம். வஜிதா சொல்லுங்க. எனது வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன்.
நன்றி அவங்களோட நன்றி. பிள்ளை அந்த பேத்திக்கு உண்மையிலேயே அந்த குழந்தைகளை அந்த பிறந்தவுடன் அந்த கைகாலை தொட்டு பார்க்கும்போதுதான் ஏற்படுகின்ற சுகம். பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பேத்திகளை எங்களோட குழந்தைகளை நாங்க கத்தி போட்டு கத்தி கொண்டு தானே கிடப்போம். அப்ப அந்த டைம்ல ரசித்திருக்க மாட்டோம். ஆனா அந்த பேத்திகளை பார்க்கும் பொழுது பேரங்கள் அந்த குழந்தைகளை தொட்டு பார்க்க அது ஆத்த குழந்தையா இருந்தா இதுதான் நான் அந்த நடுவிரல்ல வச்சு வச்சு கையால அமர்த்தி பார்ப்பேன். கற்பனடுகளும் தொட்டு பார்த்தோண்டி இருக்க வேண்டிய அந்த வேலையை போகாம கூப்பிட்டு வராட்டி ஒரு ஆக்ஷனோட திரும்புவாங்க. ஒரு வஜிதா ஓ வேலையை போகாமல் தொட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதானே. அதெல்லாம் அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொல்லாத, அதுதான் நீங்க சொல்லாதீங்க வஜிதா. என்ன வஜிதா நீங்க சொல்லாதீங்க, அதுக்காக சில பேர் அனுபவிக்காமலே கொட்டாவி விட்டு கொண்டு இருக்கிறார்களும் இருக்கணும். அதைத்தான் சொல்றேன், நாங்க அனுபவிச்சாக்கள் தான் சொல்லணும், அனுபவிக்கிறாக்கள் அனுபவிக்காத ஆக்கள் சொல்லக்கூடாது. அதைத்தான் சொன்னேன் நான் இப்ப. ஓ பக்கத்துல இருந்து தொட்டு பார்க்கணும், அவங்களோட குறும்ப பார்க்கணும். என்ன அவங்களோட குறும்பு ஆசையா இருக்கும். ஆசையா இருக்கு அந்த வாயா நம்ம கடைக்கு கடைக்கு வாயா கையை ஒரு மாதிரி செதுக்கண்டு ஒரு மாதிரி இந்த திரும்பி பார்த்து கொண்டிருப்பேன். கூப்பிடுற நேரத்துல வரமாட்டாங்க. அப்படியே போய் திரும்பி கண்டு இருக்கிறது சரியான விருப்பம். ஆசையா இருக்கும் சின்ன இருக்கு அந்த குழந்தைகள். உண்மையா பசிக்கவே மாட்டேங்குது அந்த பிள்ளைகள். சின்ன குழந்தைகள்டா ஒரு சந்தோஷம் தான். அது சொல்ல முடியாது. கெதியில எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். கிடைக்கும். பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். கடவுளை அம்மலாச்சி என்று கிடைத்துவிடும். பாக்கியம் கிடைக்கணும்னு நாங்களும் பிரார்த்திக்கிறோம். நானும் சௌரி அந்த குழந்தைய கத்தர் ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதித்தது போல அந்த குழந்தையினுடைய சந்ததியை கத்தர் அவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். ஒரு வீட்டுல செல்வியாக்கா 10-12 குழந்தைகள் கிடக்கணும். அப்பதான் அழகா இருக்கும், பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. சரி, எனக்கு வந்த ஒரு பொது சிந்தனை என்னென்றால் பகிதா சொன்ன சிந்தனையோட சேர்ந்து, ஆனா அதை நான் சிந்திச்சு பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தார் ஆண் பிள்ளையா இருந்தாலும் கண்டிப்பாக அதை கேட்கணும். ஆனா அதை நாங்கள் அதை சொல்லும் போது 100 விதமாக கேட்கிறார்களா? அவர்கள் சில நேரங்களில் நீங்கள் உங்களை வேலையை பாருங்க கொண்டு சொல்ற பிள்ளைகள் தான் அதிகமாக பார்க்கக்கூடியதா இருக்குது. அதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அது என்ன காரணம்டாக்கா, இடையில இப்ப நீங்க பாருங்க, இடையில நாங்க ஒன்றையும் திணிக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு இடையில இருந்து திணிக்க முடியாது. தெரியும் உங்களுக்கு எப்படி பிள்ளைகள் இல்ல. இங்க பாருங்க, வீட்டுல ஒரு ஆண் குழந்தை இருக்கும் சொன்னா அந்த வீட்டுல இருக்கிற கணவன் மனைவியை மதிக்க வேணும் கட்டாயம். ஒரு தாயை நாங்க மதிக்கிற மாதிரி அம்மாக்கு அவட கதையை விடு, அவ பேப்பம்புல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு இந்த தாயில இருந்து அவன் மனைவியா வரக்குள்ள அந்த மனைவியை அப்படி தம்பச்சு கொண்டுருவான். அவனுக்கு வேற பொம்பளை. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற சகோதரங்களை எவ்வாறு மதிக்கின்றானோ, மதிக்க கற்றுக் கொடுக்கின்றோமோ, அதே போலதான் வெளியால இருக்கிற குழந்தைகளையாவது கற்றுக் கொடுக்க வேணும். அத இப்ப நாம நிறைய பேரை பார்த்திருக்கோம். என்ன தவறு செஞ்சுட்டு வந்தா நிறைய விடயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ஆசிய நாடுகள் அதிகமாக ஆம்பளை பிள்ளை அவன் பல செஞ்சுட்டு போகலாம். பொம்பளை பிள்ளை ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக வகுத்துல சுமந்துட்டு அதுல வாழ்க்கையை பாழாக்கி ஆண் குழந்தை என்ன செய்யும்? அடுத்த கல்யாணத்துக்கு நாங்க தயாராகிடுவோம் பெற்றோர்களால நாங்க சேர்ந்து. அவனை யோசித்து பாருங்கள். அப்ப அந்த குழந்தைக்கு அங்கு விதைக்கப்படலை. பெற்றோர்கள் உனக்கு சகோதரம் இல்லாம இருக்கலாம், இல்ல அந்த வெளியால போனா பெற்றாத்தாங்க சகோதரங்கள் இல்ல, பெற்றாத்தான் தாய் தகப்பன் இல்ல, பெற்றாத்தான் அண்ணன் தம்பி இல்ல. அதுவும் எனக்கு வெளியால போனாலும் எல்லாத்தையும் நாங்க மச்சி முறையாவும் மாமி முறையாவும் பார்த்தாதான் பிள்ளை. அதுவும் அண்ணனும் தம்பியும் தான். எனக்கு பிறக்காட்டியும் அது அண்ணனும் தம்பியும். அந்த குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்க வேணும். அப்படி பாக்குறது சொல்றது வகிதா. அதுல இன்னும் ஒரு காரணத்தை பாருங்க. இப்ப ஆண் பிள்ளைக்கு நாங்கள் சொல்றோம், ஆண் பிள்ளை போட்டு வந்தா தப்பில்லை போட்டு நினைக்கிற பெற்றோர்கள் எல்லோரும் இல்லை இருக்கின்றார்கள். இல்ல இருந்தாலும், ஆனால் ஒரு பெண் பிள்ளைக்கு தானே அந்த பிரச்சனை வருகிறது. ஒரு தவறை செய்யும் போது ஆண் பிள்ளை தப்பியும் பெண் பிள்ளை தானே ஒரு பழியை சுமக்க வேண்டிய. ஆண் பிள்ளை மட்டும் அவங்க 2 பேருக்கும் பங்கு இருக்குது. 2 பேருக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னாலும் அந்த பிள்ளை தப்புது தானே. சில இல்ல தப்புன்னு சொல்லாதீங்க. பெற்றோர்கள் சரியா இருந்தா அந்த பிள்ளைய தட்டி, அந்த பிள்ளை தப்ப கட்டி வச்சிருக்கலாம், வைக்கலாம். அது சரி.
இல்லை இல்லை இப்ப நீங்கள் எத்தனை ரெண்டு பேரும் பிள்ளைகள் சொல்கிற நீங்கள் ரெண்டு பேரும் ஓல்டு இப்போ கதைக்கிறீங்க உண்மையிலேயே இப்போ இங்கே இந்த பிள்ளைகள் நீங்கள் ஓல்ட் பீப்புள்ன்ற மாதிரி அது நீங்கள் சொல்கிற அப்படி மாதிரி நடக்காது. இல்லை இங்கே சரியா இங்கே இப்போ அந்த அம்மா அந்த அங்கே பெற்ற அம்மா ஆண் பிள்ளைகள் பெற்ற அம்மாவுக்கு நிறைய பேர் கதை ஆ அவன் என்ன அவன் ஆம்பளை அங்கே பிள்ளை பார்த்தான் விட்டுட்டான் இங்கே பார்த்தான் விட்டுட்டான் சிம்பிள் அப்போ அவங்க நினைக்கிறேன் அந்த ஒரு பெண் பிள்ளையும் மனம் எப்படி இருக்கும் அந்த குடும்பம் அவளை பெத்த பிள்ளை தாதா பண்ண மனம் எப்படி இருக்கும் பெண்ணை பெற்ற அம்மாக்கு எப்படி இருக்கும்போது அது மாதிரி ஆண் பிள்ளைகளை இப்ப அந்த எடுத்தறிஞ்சு கதைக்கிற குணம் இருக்குது கொஞ்சம் ஆண் பிள்ளைகளை பெத்த அம்மாக்களும் உங்களுக்கு தெரியாது அனுபவம் இல்லை. இல்ல ஆண் பிள்ளைகள் தான் பெற்ற மட்டும் பெருமை பாராட்டாம ஆண் பிள்ளைகள் குற்றம் செய்தா அதையும் தட்டி கேட்டு சின்னண்டே தட்டி தட்டி வளர்க்கணும். சின்னதுல இருந்து தட்டி கேட்க வளர்த்தாதான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வளரும். இல்ல அப்படி சொல்றதுக்கு இல்ல சின்ன பிள்ளை நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல உண்மையிலேயே இல்ல என்னண்டா சின்ன பிள்ளையில இருந்து கோயில் குளம் மட்டும் தெரிஞ்சாக்கள் இருக்கணும் சரியோ வீட்டை இதுதான் அவர் ஐயோ நீங்கள் வச்சாலும் சாமியார் இருப்பார் என்று சொன்னவங்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ பிள்ளை இதை தவிர்த்து அதை சாப்பிட்டு கொண்டே இருக்குது. சின்ன பிள்ளைலாம் சின்னதாக தான் வளர்த்தாங்க, சின்னதில் நல்லா தான் வளர்த்தாங்க, இப்படிதான் இருக்கணும் வளர்த்தாங்க. இல்லை 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் இருந்து அந்த அம்மா சொல்லுவான் 18 வயதாகனா நீ வீட்டை வெளியில இருந்து 8 மணிக்குள்ளே வரலை செயின் போட்டுருவேன் வீட்டுக்குள்ளே. இப்போ பொம்பளை பிள்ளையவா இருக்குது 4 மணிக்கு காலங்காத்தால. கண்டிச்சு நாய் மாதிரி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாய் மாதிரி சொல்ல இல்லை, அவட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணுமெண்டு தான் அந்த தாயாக்கள் வச்சு வளர்த்தது. நீங்க சொல்ற மாதிரி சின்னத்துல இருந்தான் இப்படி வந்து வந்து குறிப்பிட்ட ஒரு வயது வரை எல்லாம் தலைகளா போகுது. வயசு வந்த இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க சொல்ற எல்லாம் அதெல்லாம் காலம் கடந்து முடிஞ்சது கதை. நீங்க நினைக்கிறீங்களா எந்த பிள்ளைக்காவது சின்னத்துல இருந்து நீ போய் குடி பாப்புல, நீ அந்த கெட்டவனோட செய்யற, நீ போய் கத்தி எடுத்து இப்போ வெட்டு வாழை எடுத்து வெட்டு நீ சொல்ற சின்ன பிள்ளையில இருந்து அதை சொல்றாங்களா? யாரும் சொல்ற இல்ல தானே. சமுதாய தீமைகள் அதெல்லாம் சமுதாயத்தோட பழகிறதால வர தீமைகள் தான் அதுகளே ஒழிய சமுதாயம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குதா? அப்படி இல்லை. அடிப்படையா இப்ப தீமையான சமுதாயம் இல்ல. நான் இப்ப என்ன நோக்கி சொல்றேன் வாணி, தீமையான சமுதாயத்துக்குள்ள பிள்ளைகள் போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு மனசுக்குள்ள அந்த ஊட்டப்பட்ட அந்த நல்ல குணங்கள் இருக்கும், போகாது. அந்த தாய் தகப்பன் எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளைகளும் போகும். இந்த அனுபவத்துல நான் சொல்றேன். அதெல்லாம் முந்தின காலத்துல மூன்று ஆம்பளை பிள்ளைகள் எனக்கு உண்மையா தான் சொல்றேன். எல்லாரும் முடிக்கட்டும் போறோங்க, அவரை முடிக்கல என்னங்க வளர்ந்து பெரியவர்களாக குடும்பமாக இருக்கிறார்கள். இன்னும் இந்த சமுதாயத்தில் பழகும்போது சொல்வார்கள், என்னுடைய பிள்ளையா தங்க பவுன், எந்த விதமான பிரச்சனைக்கு போக மாட்டார்கள், நல்ல பழக்க வழக்கம் உதவுறவனும் எல்லாம் இருக்குதுன்னு சொல்வார்கள், தீமைக்கே போக மாட்டார்கள். அப்படி நாங்கள் அப்படி அந்த ஊரில் பிறந்த பிள்ளைகள் இங்கே வந்து அப்படியே வளர்ந்து நல்ல நல்ல நிலைமை தான் இருக்கிறது. தீமையான எந்த தீமையான விஷயங்களுக்கும் போறதில்லை. சரி, இப்ப உங்களுக்கு தெரியுது போறேன். இப்ப நாங்கள் அதான் சரி. இப்ப அதே மாதிரி சில இடத்துல பாருங்க, பாருல வந்து குடிக்கிறவன் எல்லாரும் போய் அங்க சாராயம் அடிக்கிறவன் தான் குடிகாரன் இல்ல. சும்மா ஒரு ஜூஸா குடிக்க போனாலும் என்ன சொல்லுவார்கள், உங்களோட பிள்ளைய அந்த இடத்துல பார்த்தேன்னுல பார்த்தேன்னு தான் சொல்லுவார்கள். அந்த தீமையான கண்ணோட்டம் தங்களோட பிள்ளைகள்ல நம்பிக்கை இல்லாம ஒரு தீமையான கண்ணோட்டம் தான் அந்த கண்ணோட்டம். நான் இந்த விஷயத்துல உண்மையிலேயே நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ நாங்கள் உடனே எப்படி இந்த காலம் இந்த உலகம் இந்த நாடு அப்படி போகுது. ஆனால் ஆரம்ப அடிப்படை ஒன்று இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த மனசுக்குள்ளே அது ஊண்டப்பட்டு இருந்தால் அந்த பிள்ளை ஒரு நாள் அப்படி தப்பு செய்யாது. ஆனால் இப்போ அந்த பிள்ளை பரமரத்துக்குலேருந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு சொல்கிற பழமொழி போல ஜூஸை குடித்தாலும் அது சொல்லுவார்கள். ஆனால் தாய்க்கே தெரியும் என்ற பிள்ளை குடிக்க மாட்டான். இந்த நம்பிக்கை தாய்க்கு தெரியாம என்ற பிள்ளை குடிகாரன் இல்லை என்று சொல்லி அந்த நம்பிக்கை இருக்கும்போது அவன் நல்லவனா தான் இருப்பான். தீமையா மற்றவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போவோம், எங்களுக்கு பரவாயில்லை. ஒரு சம்பவம் ஞாபகத்துல வந்ததா அதை சிரிச்சேன், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க என்ற பிள்ளை குடிகாரம் இல்லை நம்ம அண்ணனை பாட்டு சொல்லி அதை நினைச்சு வச்சுருச்சேன், அவ்வளவுதான். இல்லை குடிகாரன்னு சொன்னா இப்ப பிள்ளைகள் அந்த இடத்துல போய் குடிச்சு அட்டகாசம் பண்ணி குடிக்கிற அளவுக்கு குடிகாரா இருக்காது பிள்ளைகள். சொல்லுங்க, சில பிள்ளைகள் காவாலிகள் இருக்குது. நீங்க அப்படி சொல்ல வேண்டாம். ஒரு சில ரெண்டு சொல்லிக் கொள்ளுங்க. எந்த பிள்ளை அங்க போனா இப்படி இருக்கும், இங்க போனா இப்படி இருக்கும், அந்த தாய் நினைக்கிறத அப்ப நினைக்கிறேன்னு சொல்றீங்க தானே, அது மாதிரிதான் நடக்குது. இப்ப அது மாதிரிதான் நடக்குது. இந்த சமுதாயம் அப்படி இருக்குது. சமுதாயம் இல்லை,
பிள்ளை கொண்டு பிடிக்கலன்னு சொன்னா பிள்ளை கொண்டு பிடிக்கல இப்போ இங்கே நடக்கும் அந்த இங்கேருந்து வேலை இடங்கள்லாம் நடக்கும் பாட்டியல், எல்லா பாட்டியலும் நடக்கும். அவங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸோ ஒரு ஆப்பிள் ஜூஸோ குடிச்சிட்டு வர பிள்ளைகள் எவ்வளவு இருக்குது. எனக்கு அது பிடிக்கல. எனக்கு சமுதாயம் என்ன சொல்லும், அவனும் சேர்ந்து குடிச்சான்ட்டு தான் சொல்லும். சமுதாயத்தை பற்றி நீ எனக்கு பிள்ளை பிள்ளை வந்து சமுதாயம் அவங்களுக்கு சோறு போடுதோ, சமுதாயம் தான் என்ன சொல்லுது கூட சமுதாயம் அவங்களுக்கு சோறு போடுதோ இல்லை சொல்லுவோம். சமுதாயம் தான் சொல்லி இப்ப செல்வி சொன்னதான் சொல்றேன். சமுதாயம் பாக்குறவங்க தான் சொல்லுவாங்களா இன்னும் உங்களோட பிள்ளை இப்படி குடிக்கிறேன்னு சொல்லி. அப்படி சமுதாயம் சொல்லலாம். நமக்கு போனவன் எல்லாம் குடிச்சு போட்டு வரதாண்டி இல்லை சரியா. அதுக்காக இது இருந்தாக்கள் இவங்க இப்படித்தான் ஐயோ இந்த பிள்ளையுமா இந்த பிள்ளை இந்த பூனையுமா பால் குடிக்குமன்றாக்கள் இங்கே நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்கிறீங்க. நான் பார்த்துக்கொண்டு அன்றாடம் பார்த்துக்கொண்டு எங்களோட இடங்கள்ல எல்லாம் 99% ஆசியர் அதுக்குள்ளேயே எல்லா இனமும் இப்போ தலைகளாக தான் நினைக்குது. இந்த பிள்ளையும் பால் குடிக்குமான்னு நினைக்கிறத நாங்கள் தான் நினைக்கிறோம். எங்கட பிள்ளைகள் கால் போலி மில்க் குடிக்கிறோம், அது புல் மில்க் குடிக்கிற பிள்ளையா இருக்கு. அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று உலாவி தெரியுது, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஆம்பளை போய் சாரி கட்ட போகிறாராம் பொம்பளைகளுக்குன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்து பொம்பளைகளுக்கு இப்போ போய் இங்கே இந்தியாவில இருந்து ஒரு ஆம்பளை இறங்கி சாரி கட்ட போகிறாராம். கேவலமா இல்லை உங்களுக்கு? ஒரு பாட்டி என்று வந்தா அது ஒரு ஷாம்பைன் குடிப்பாங்க, ஒரு வைன் குடிப்பாங்க, அப்படி குடிக்கிறது இல்லை குடி அதுக்குள்ள மட்டும் நிற்காதீங்க. அது வந்து அது நார்மல், அது நார்மல். ஒரு சின்ன சிப் அடிக்கிறது ஒரு நார்மல். அது எல்லா பிள்ளைகளும் நான் சொல்ல போகிறேன் இல்லை இங்கே எத்தனை பிள்ளைகள் இருக்குது ஒன்றுமே தொடாமல். அது வந்து ஒரு பாட்டின்னு சொன்னால் அது அந்த பிள்ளை விரும்பினா ஓகே எவ்வளவுதான்னு சொல்லி. இப்போ அன்றைக்கு நாங்கள் தியேட்டருக்கு போன பொழுதோ அங்கே பியர் வாங்கி குடிக்கிறோம் நான் ஞாபகம். அப்புறம் உடனே சொன்னார் இவங்க இப்படி குடிக்கணும் என்னண்டம்மா காட்டுற. அவளுக்கு அந்த கவலை வந்துட்டுது தியேட்டருக்குள்ள கப்பலில். நான் இவளுக்கு கவலை இவங்க என்னண்டம்மா குடிச்சு போட்டு தெரிஞ்சபடியாங்க தான் குடிச்சு போட்டு என்ன கார் ஓடுவாங்க இவங்க கவலை. நான் அடிய படத்தை பாரு டிக்கெட் எடுத்தது படத்தை. அது அவன்கிட்ட பிரச்சனை. அவன் மட்டே ஆகுனா வீட்டில் இருக்கிறாங்களோ கூப்பிடுவார் என்ன கூட்டி கொண்டு போவான்ட்டு. மற்றது அப்படி தேட்டரில் அவ்வளவு குடிக்க இயலாதான். நம்ம நான் என்னடா இவ்வளவுக்கு தான்றீங்க. அவன் சின்ன ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சு போட்டு போவான். உங்களுக்கே இருந்த காட்டு நீங்கள் படத்தை பாருங்க. வந்தவரே தெரிந்தாரு போகிற வழியாட்டு. திரும்ப அவங்கள ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அதோட முடிச்சுட்டாங்க. அப்படி அதுக்குள்ளே நடந்தது. இவங்க வந்த கவலை அதுவாக இருந்தது. எப்படி ட்ரைவ் பண்ணி போவாரா வீட்டை. அந்த காலத்து பிள்ளைகள் வளர்ந்த விதம் வேறு. அதுதான் இப்போ நீங்கள் சொன்னது சரி. அந்த காலத்து அது வந்து வீட்டுக்கு ஒரு தொலைபேசி தான், ஒரு ஹேண்ட்ஃபோன் தான் இருந்தது அப்போ சரியா. வாழ்ந்தோம் தானே, வாழாமல் இருந்தோமோ இல்லை. ஒரு ரூமுக்குள்ள 3 பிள்ளைகளும் படுத்தது. இப்போ வந்தா இப்போ கூப்பிட்டா சொல்லுங்கள் நாங்க எங்க வந்து படுக்கிறது எல்லாம் தனி ரூம் வேணும். வார விசிட்டர்ஸுக்கே கொடுக்க மாட்டாங்க சில வீட்டில் தங்களோட ரூமை கொடுக்காம விசிட்டர்ஸை ஹோலுக்குள்ளே படுத்தாலே போங்கன்னு சொல்கிறாங்களும் இருக்கிறோம். நாங்கள் அப்படி இல்லை. முதல்ல விசிட்டர்ஸுக்கு எங்களை ரூமெல்லாம் பெட்டெல்லாம் கொடுத்துப்பட்டா நாங்கள் எங்களாலும் சமாளிப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் படுக்கிற ரூம் தான் செட் பண்ணி நாங்கள் எங்கேயாவது படுத்துருவோம். வாரதுகள் என்ன செய்வாங்க, நாங்கள் பொம்பளை 3 பேரும் கட்டில படுப்போம், ஆம்பளை ஹோலுக்குள்ள ஒரு கட் பண்ணி அப்படி ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு சில வீடு கட்டாஸ் வரைக்கும் நாங்கள் ரூமை அம்மா கூட வரக்கூடாது அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறாங்களும் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் என்னட்டு கல்யாணம் கட்டி தங்களோட சோடிகளை வச்சுட்டு போயிருமோ அது தெரியாது. உடுப்பெல்லாம் துவைக்கணும், அம்மா அப்பா துவைச்சி கொடுக்கணும், அவர் வழியாக போட்டுட்டு போவேணுமா. அப்புறம் கல்யாணம் கட்ட பொம்பளையே எதிர்பார்ப்பினோம் எனக்கு இவள் செய்யணுமான்ட்டு. நல்லா செய்து போட்டு போவாள் இவருக்கு. இப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் இருக்கணும், ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. நான் இப்படித்தானே வீட்டில் இருந்தேன். வீட்டில் நீ இருந்தது வேறு, வாழ்க்கைன்றவர்களை நீ மாற்ற வேணும் என்ன. அப்படி அந்த காலம் உண்மையிலேயே நீங்கள் வளர்த்த கைப்பாங்க நன்றியும் சொல்லுவா அடிக்கடி. அந்த காலத்தில் நான் ஒன்றுமே இல்லாமல் தண்ணி வளர்த்தேன் பிள்ளைகள. ஒரு கம்ப்யூட்டர் ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் 3 பேரும் படித்தார்கள். ஒரு கோழியை வெட்டி ஒரு சட்டியில் காய்ச்சி அத்தனை பேரும் சாப்பிட்டு இரவும் வச்சு சாப்பிட்ட காலங்கள் தானே. இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு அந்த காலம் ஊரை சொல்கிறோம். ஒரு கோழியை வாங்கி வெட்டுனா அதை ஒரு சட்டியில் போட்டு சமைச்சு பகலும் சாப்பிட்டுட்டு இரவைக்கும் வேணுமென்று வச்ச காலம் தான் அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த காலத்தில் ஒரு கோழியை வாங்கினா அவனுக்குள்ள வச்சுட்டு ஒரு பிள்ளை 2 பிள்ளை சாப்பிட்டு போகிற காலம். அதான் அங்கே போயிட்டு வந்தாக்க சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்து சொல்லிச்சு ஒரு பிள்ளை, அம்மா நாங்கள் இங்கே ஒரு கோழியை வாங்கினா 2 பேர் சாப்பிட்றோம், அங்கே ஒரு கோழியை வாங்கினா 10 பேர் சாப்பிட்றாங்க. அவங்க விரும்பி விருப்பமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, ஒரு ஆசைக்குத்தான் சாப்பிடுவார் ஒழிய ஒரு துண்டு 2 துண்டுன்னு சொல்லி. அப்படியான காலங்கள் தான் இப்போ. எல்லாம் தாராளமாக கிடைக்கிறதால எல்லாம் பரஸ்பரமாக எல்லாம் போயிட்டுது, தாராளமாக கிடைக்குது.
போயிட்டு அப்படி அந்த காலம் இந்த காலம் எல்லாம் மாறி இப்போ எந்த காலமும் ஒன்று சொல்ல இயலாத அளவுக்கு போச்சு. இது பாலண்ணன் எதை பேச நினைச்சிங்க பேசுங்க, அடுத்து நாங்கள் பொறிச்சலுக்குள்ளே போவோம். சகோதரியா நீங்கள் அந்த சொல்லி சொல்லி பார்த்துக்கணும். நான் திரும்ப அந்த கூடுதலாக நம்ம அந்த யூடியூப் பார்க்குறேன்னா அதில் சொல்லி சொல்லி பார்த்துக்கணும். அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த போக்கள் வந்து வித்தியாசம் இருந்தபடியா அவையில் சொல்லி கேட்குறப்பெல்லாம் இல்லை. ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ எல்லாம் பிள்ளைகள் கடைசியாவில் வந்து அந்த சபையில் போய் சேர்ந்து கண்ணீரோட கண்ணீரோட அந்த பாரங்களை சொல்லி அவையில் ஜபிக்கணும். ஜபிச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்து சபையில சாட்சி சொல்லிடணும். சாட்சி நேரடியாக லைஃப்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த இந்த இடமெண்டா இல்லை, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கொஞ்சம் பாருங்க. நீங்கள் இப்போ இவங்க 2 பேரும் இதுக்கு முதல்ல ஜேசுவையோ அம்மனையோ மாதாவையோ கும்பிடாம இருந்தவங்களும் கும்பிட்டு தானே வாழ்ந்தாங்க. அதான் இவங்க 2 பேரும் வந்து சாட்சி சொல்றது, நாங்கள் குடிச்சு போட்டு விட்டுட்டோம், பொம்பளையோட தெரிஞ்சு பொம்பளை விட்டு என்ன பண்ண எனக்கு இது பிடிக்காது. என்னன்னு சொன்னா இப்போ அப்படி பார்க்க போனா எந்த கிறிஸ்டியன்ஸும் எல்லாரும் நல்லவரால் தான் இருக்கணும். அப்ப அவர்களெல்லாம் போய் சாட்சி சொல்லலாமே. கண்ணீரோட வந்து கண்ணீரோட சொல்லாட்டா அப்ப அவர்கள்லாம் கெட்டவர்கள். அந்த ஜெபத்தை அவர் கேட்டிருக்காரு. இல்ல, இதுக்கு முதல்ல அவங்க ஜெபம் பண்ணலன்னு கேட்கிறோம். பிள்ளை பிறந்ததுல இருந்து நாங்க பண்ண சொல்லல. இது வேற எதிரி இருந்தவை இல்ல. நீங்க இது சாட்சிகளுக்கு அதே சொல்லாதீங்க, சரியா? ஏன்னு சொன்னா அப்படி பார்க்க போனா முழு பெருமில்ல சாட்சியோட போய் நிக்கணும். என்ன எல்லாரும் நல்லவர்கள் லைஃப்ல வந்து சொல்லினமே மகனை கூட்டிக்கணும். அப்ப அதுதான் கேட்கிறேன். அப்ப இதுக்கு முதல் இந்த பிள்ளையால வளர்த்ததாரு? கடைசி 7ஆம் போய்தான் வந்து அதை வந்து கண்ணீரோட அழுகினோம். என்னன்னு சொல்லினோம் தன் மகன் வந்து இப்படி ட்ரக்ஸ் அடிச்சு படிங்களோட திரிகிறாங்க. குடி வருதாங்கலாது கணவன் குடி வருதாங்கலா பிள்ளைகளுக்கு வந்து உதைக்கிறது சொல்லி கண்ணீரோட வந்து நேர புருஷனம் வந்து அப்படியே வேதாமத்தை கொண்டு வந்து நேரம் சாட்சி போய் கொண்டு இருக்குது. அந்த ஜபிக்கலாம் அங்க லண்டன் நாடுமாவடினா தமிழ்நாடு நாடுமாவடி ஒரு சனி ஞாயிறு நீங்க பார்த்து பாருங்க. லைஃப்ல சொல்லி நம்ம நான் பார்க்க போறேன். இல்ல காரணம் என்னன்னு சொன்னா இப்படி 1000 வீடியோ பார்த்துருக்கிறேன். இல்ல நான் என்ன கேள்வி என்னன்னு சொன்னா அப்ப மற்ற எல்லாரும் ஜோக்கியவனா இருக்கணும். ஒருத்தர் குடிக்கிறதில்ல, ஒருத்தர் பொம்பளை பக்கம் போறேன், ஒருத்தர் அடிக்கிறது இல்ல. அப்ப இவங்க 2 தான் தெரிஞ்சிருக்கணும். உலகத்திலேயே இவங்க 2 தான் தெரிஞ்சிருக்கணும். சாட்சி சொல்லணுமோ? அப்படி இல்ல சார், எல்லாரும் நல்லன்னு சொல்ல இல்ல. கண்ணீரை தேவன் பார்த்திருக்காரு. கண்ணீரோட நீங்க ஜெயிச்சதான் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? கடவுளை கண்ணீரோட ஜெபிக்கிறதா உடனே 10 பைல் இருக்கு, பைபிள் இருக்கு. நான் வாசி காட்டணும் நாளைக்கு. கண்ணீரோட ஜெபிச்சா ஜேசுனால விட்டுறாத. அப்படியா சாரே? சொல்ல வேண்டாம். சொல்ல அப்ப கண்ணீரோட அப்ப மற்றவங்க கண்ணீரோட ஜெபிக்கவும் இல்ல, அவங்க கெட்டவரால தான் இருக்கணும். நீங்க அந்த சாட்சி என்ற கதை போன ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி நீங்க நடாமோகன் அவர்கிட்ட பேச்சும் வாங்குனீங்க. இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. இப்ப சாட்சி எங்கட கோயிலே நாங்க இப்படி எல்லாம் நாங்க செவிக்கிறது சாட்சி. நாங்க வந்து போற மாதிரி தான், நாங்க போற மாதிரி நாங்க ஒண்ணும் நீங்க சாட்சியோட திருநடாமோகன் அவர்களால பல நிறைய பேச்சு வாங்கினார். இல்ல அது சொல்ல கொஞ்சம் போறோம். சாட்சி வந்து நாங்கள் தான் வீடியோ எல்லாம் பார்க்குறோம். உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் கிடக்குது. அதை போய் நின்று சொல்கிறேன் இல்லை 4 பேருக்கு மத்தியில். அது எனக்குள்ளே இருக்கணும், எனக்குள்ளே கடவுளுக்குள்ளேயும் உள்ள விஷயம். நாங்க கடவுள்கிட்ட காலையில மழுதிரி வத்த வச்சுட்டு கடவுளை புகழ்ந்துட்டு சொல்லுவாங்க, இறைவா எல்லாம் உங்களோட சித்தப்படி நடக்கிற இன்றைக்கு என்ன நடக்குதோ அது உங்களோட சித்தப்படி, நாங்க உங்களோட சித்தப்படி நடக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்ற நல்ல மனதை எங்களுக்கு தாங்க என்றுதான் நாங்க வேண்டுவது முடியாது. நன்மை தீமை ஒரு மனுஷருக்கு கட்டாயம் வரும். என்ன அதை 1000 பேருக்கு முன்னுக்கு சொல்லோட மாட்டேன் இல்ல பாருங்கண்ணா. நன்னிக்கு ஒன்று நீங்க ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க, சனி நேரம் பார்த்து பாருங்க அந்த டிவியில. இல்ல பார்க்க அவசியம் இல்லை. அந்த எங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட டிவியில ஸ்பான்சர் வாங்கி எப்படி எல்லாம் கதைக்கு பண்ணிடணுமெண்டு. அது எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடந்து சொன்னா நான் 1000 பேருக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள பிரச்சனை அது. நான் கடவுளுக்கிட்ட போய் நன்றி சொல்லுவேனே தவிர இதைத்தான் மதம் மாத்துறது சொல்றது. ஓப்பனா சொல்றேன், சரியோ நாங்க மாறிட்டோம், நீங்களும் மாறுங்க, நீங்க மாறின மாதிரி அப்படி அந்த ஒரு நிமிஷம் என்னுடைய சங்கிலி கிளஞ்சிட்டுது. நான் கண்ணீரோட அண்ணவரே எனக்கு தாங்க 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 தாங்கன்னா எனக்கு வருமானது அது வராது. சபையில
அந்த நீங்க இப்ப செவீங்க பாருங்க. எனக்காக நீங்க செவீங்க, என்ன சங்கிலி கிடைக்குதான்னு பாப்போம். எனக்காக நீங்க செவீங்க பாரு. யாரு நெல்சக்கா கிடைக்காது பாரு. இல்ல உங்களை மன்றாட்டு கடவுளே சொல்லியிருக்காரு, நீங்க செவிக்கும் போது உள்ளறைக்குள்ள போய் உள்ளறைக்குள்ள போய் மறைவாசல் வச்சு செவீங்க. ஆயக்காரன் பாவியோடைய அந்த இது பார்த்துட்டு நானு ஆயக்காரன் போய் ஆண்டவரே நான் இப்படி செய்தேன், நான் இத்தனை பேருக்கு இது கொடுத்தேன் அது கொடுத்தேன், அப்படி செய்தேன் இப்படி செய்தேன்னு சொல்லி மண்டாடினாராம் கடவுளுக்கு முன்னால நின்று. பாவி வந்து பின்னால் நின்று கடவுளைவா நான் பாவம் செய்துட்டேன், என்ற குற்றத்தை மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் தெரியாம செய்துட்டேன். அப்ப ஆருடைய மன்றாட்டுகிறதுனால கேட்கப்பட்டது? அந்த பாவியுடைய மன்றாடு தான். எல்லாம் தந்தேன், உனக்கு தந்தேன், அது தந்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னவன்ற மன்றாடு கேட்கப்படவே இல்லை. ஏன்டா அவன் பெருமை செருக்கோட செவிக்கிறான், அவன் மன்றாட்டு ஒரு நாளும் கேட்கப்படாது. சரியா சொல்லி உண்மையிலேயே மனம் இறங்கி எத்தனையோ பேர் கனியோட செவிக்கிறாங்க. ஆனா கடவுள் சோதனையை தாரது ஒரு எங்களை புறம் போடுறதுக்கு தானே ஒழிய எங்களை தீமையில ஆட்டுறதுக்கு இல்லை. அவர் தாரது அவருடைய விருப்பம், அதுக்காக மாற்றி சொல்லக்கூடாது. இல்ல நீங்க சொல்றீங்க அப்படி வந்து அந்த பிள்ளைகள் வந்து கெட்ட வழியில போனபடியா திரும்பி வந்து நாயோட வரையினோம். அதை ஊர் வாரிய சொல்லணும் மட்டும் இல்ல, சரியா? அது சொல்லணும் மட்டும் இல்ல, அது கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. ஓகே, இனியாவது தெரிந்த நடன்னு சொல்ல பாருங்க. அதென்ன சாட்சி சொல்ற? அப்ப உலகமே வந்து நிக்கணுமே சாட்சி சொல்றதுக்கு. கூட்டியன்னு சொல்லிடுமே தான், பிள்ளைகளை கூட்டியன்னு சொல்லிடாமே. அது காசை கொடுக்க பண்ணினேன், உங்க காசை கொடுத்து சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன். அது சரி. அப்ப அப்படின்னா அந்த இந்தியாவே ஃபுல்லா வந்து நிக்கணுமே. நாங்க இல்லங்கிற பிள்ளைகளும் இப்படித்தான் எல்லாம் மாறிட்டாங்க வந்து நடக்குது. அந்த சபையில மட்டும் வாங்க ஜபிக்கலாம். நாங்க பாக்குறோம் இப்படி 1000 கிடக்குதா தெரியும். அது சும்மா தலையை தொட்டாலே வெளியினம், அதை நான் பாக்குறேன். நாங்க அதுதான் மற்றபடி ஒண்ணும் இல்லை. நான் நேரம் பார்த்தேன். அதுவும் சொல்லுவீங்க தலையை தொட்டா விழுறதுலயும் சரியான இது இருக்குன்னு சொல்லி. ஒன்றுமே இல்ல, மனசுக்குள்ளதான் இருக்கு. துடி துடிச்சு விழுகணுமா தலையத்தோட? நடிப்பு காட்டுறீங்க நீங்க. இல்ல அப்படி வணக்கம் சொல்லுங்க. எனக்கு ஒரு இது, இப்ப உங்களுடைய அம்மாவைத்தானே அம்மான்னு சொல்ல முடியும். அதுக்காக பக்கத்து வீட்டு அம்மாவே நாங்கள் அம்மான்னு சொல்லலாமா? நாங்க அறிய காலத்துல உண்மையான தேவன் அறிஞ்சிட்டோம். இப்ப உண்மையான தேவன் அறிஞ்சிட்டாராம். யார் படைச்சது என்னண்டு உண்மையார் படைச்சது நாங்க அறிஞ்சிட்டோம். யார் படைச்சதுண்டு தான் பிதாவிட்ட போலாம். இயேசுவின் மூலம் தான் பிதாவிட்ட போலாம். பைபிள் நான் வாசிக்கிறேன் ஒரு நாளைக்கு பாருங்க. பிதாவிட்ட